வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 12 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டிலுள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள புது குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பு வலயம் மீது ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் இன்று அதிகாலை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 294 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் 432 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டிற்குள் புகுந்து இலங்கை ராணுவத்தினர் செய்யும் அட்டகாசங்கள் உடனே நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ரத்தத்தை தமிழர்களுடைய ரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கும் ராஜபக்சே உடனடியாக ஈழ தமிழ் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கருதி பிரிட்டனில் ஒரு மாபெரும் போராட்டம் நடந்ததாகவும் இதில் 2 லட்சம் தமிழர்கள் கலந்து கொண்டு தமிழ் ஈழ நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தமிழ் ஈழ நாட்டிலிருந்து ராஜபக்சேயின் ராட்சச ராணுவர்கள் உடனே வெளியேற வேண்டும் என்று கருதி போராட்டம் வலுப்பெற்றதால் பிரிட்டன் நகரமே குலுங்கியதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அனைத்து உலக சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கும் நோக்கத்துடன் சுவிட்சர்லாந்து நாட்டின் பெர்ன் மற்றும் சூரிச் நகரங்களில் தொடங்கப்பட்ட கவன ஈர்ப்பு ஈழ தமிழ் போராட்டத்தில் இன்று ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழ் மக்களை கொல்வதை இலங்கை ராணுவம் உடனே நிறுத்த வேண்டும் என்றும் உலக நாடுகள் தமிழ் ஈழ நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை சுவிட்சர்லாந்தில் நடத்தியதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பிரதம வேட்பாளருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அங்கு நடைபெற்ற மாபெரும் திருமண நிகழ்ச்சியில் பலருக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்ததாக மத்திய பிரதேசத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. மராட்டிய மாநிலம் நாசிக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திருமதி பிருந்தா கரத் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜெகதீஷ் டெட்லரை விடுவிக்கப்பட்டிருப்பது சிபிஐ மீதான நம்பகத்தன்மையை இந்திய மக்கள் இழந்து விட்டார்கள் என்றும் அது சிபிஐ கேள்விக்குறியாகி இருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக நாசிக்கிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்று கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் திரு ராஜ்நாத் சிங் மீது டிராக்டர் மோதியதில் அவருடைய கார் நொறுங்கியதாகவும் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக கைசியாபாத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மிகவும் சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டார் என்றால் அது TR பாலு அவர்களை சாரும் என்பதில் மிகையாகாது. அப்படிப்பட்ட திரு TR பாலு அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்கியதாகவும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் உள்ள அனைவருக்கும் தன்னுடைய தேர்தல் பிரச்சார புத்தகத்தை அனைத்து வீடுகளுக்கும் தன்னுடைய தொண்டர்களோடும் கொடுத்து அனுப்பியதாகவும் அதில் தான் செய்த சாதனைகளையும் தான் செய்யப்போக இருக்கும் சாதனைகளையும் குறிப்பிட்டு இருப்பதாகவும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி மிக சிறப்பாக செயலாற்றியதற்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்று வாக்காளர்களை கேட்டுக்கொண்டதாகவும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநில அமேதி தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்திக்காக அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தி பிரச்சாரம் செய்து வருகிறார். பிரச்சாரத்துக்கு இடையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராவதற்கான அனைத்து தகுதியும் அடைந்துவிட்டார் என்றும் அவர் வருங்கால பிரதமராவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தானும் அரசியலில் குதிக்கப் போவதாக செய்தி வெளியிட்டிருந்தார். இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது எதிர்க்கட்சி தலைவர் அனைவரும் தற்போதைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பொம்மை பிரைம் மினிஸ்டர் என்றும் அவருக்கு அதிகாரங்கள் எல்லாம் கிடையாது என்றும் அது அனைத்தும் சோனியாவிடம் இருப்பதுதான் உண்மை என்று கூறியது தற்போது நிரூபணமாகி இருக்கிறதோ என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பாமக நிறுவனர்
டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திருவண்ணாமலையில் செய்தியாளர்கள் பேசுகையில், பாமகவை அழிக்க தமிழக முதல்வர் கருணாநிதி தொடர்ந்து சூழ்ச்சி செய்து வருகிறார் என்று கருத்து வெளியிட்டிருப்பதாக திருவண்ணாமலையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது, கருணாநிதி அவர்களுக்கு பாமக, மதிமுக போன்றவர்களை அழிப்பதில்தான் சூழ்ச்சி என்பது உண்மை என்றும், அப்படி அவர் செய்தால்தான் தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றும், அதிமுக கூட்டணி வரும் நாடாளுமன்றத்தில் ஒரு 25 எம்பிக்களை தேர்ந்தெடுத்தால் போதும், தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களின் ஆட்சி ஆட்டம் காண ஆரம்பித்து விடும் என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஈஸ்டர் திருநாளையொட்டி ரோம் நகரில் பாப் 16 பெண்டிகன் அவர்கள் ஒரு மாபெரும் பிரார்த்தனை கூட்டத்தை நடத்தியதாகவும், அதில் அவர் பேசும்போது உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளில் நடக்கும் போர்களை நிறுத்திவிட்டு அமைதி வழியில் திரும்ப வேண்டும் என்று இந்த ஈஸ்டர் நன்னாளில் வணங்குவதாக அவர் செய்தி வெளியிட்டிருக்கிறார். சோமாலிய கடற்கொள்ளையர் அமெரிக்காவின் முதல் கப்பலை பிடித்து அதன் கேப்டனை கடத்தி சென்று விட்டதாகவும், மற்றொரு கப்பலையும் கடத்தி இருப்பதால் அமெரிக்க அரசு கொதித்து போய் இருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தென் அமெரிக்க நாடுகளில் உள்ள பெரு நாட்டில் அரசுக்கு எதிராக பார்த் என்ற தீவிரவாத அமைப்பு போராடி வருகிறது. அவர்கள் பல இடங்களில் ராணுவத்திற்கு எதிராக மோதிக்கொண்டிருக்கையில், நேற்று அவர்கள் திடீரென்று 13 ராணுவ வீரர்களை கொன்றதாக பெரு நாட்டிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தாய்லாந்து அரசுக்கு எதிரான போராட்டம் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவதை அடுத்து அங்கு நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தற்போதைய தற்காலிக அரசு அறிவித்து உள்ளதாக பாங்காக்கிலிருந்து செய்திகள் வெளியாகின்றன. இந்தியா சார்பாக அங்கு நடந்த மாநாட்டுக்கு செல்ல இருந்த திரு கமல்நாத் அங்கிருந்து அடித்து பிடித்துக் கொண்டு இந்தியா வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. 5 நாடுகள் பங்கேற்றுள்ள அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டியில் மலேசியாவில் உள்ள யோக் நகரில் நடந்து வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த இறுதிப் போட்டியில் இந்தியா மலேசியா அணிகள் மோதினர். இதில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தி வெற்றி சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளதாக ஒரு சந்தோஷமான செய்தி கோலாலம்பூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 12 ஏப்ரல் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்களே இருப்பதால் ஒரு சில இடங்களில் தான் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று இந்த சேட்டலைட் புகைப்படம் மூலம் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.